Praise the Lord. Praise the Lord. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு, Today's word of God topic is என்னை தேடி வந்த இயேசு. the Jesus who came in search of me. நம்மளை தேடி வந்த இயேசு எப்படி நம்மை ரட்சித்தார் The God who came in search of me, how did he save us? என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். We are going to learn or meditate about it. மிகவும் ஆசீர்வாதமான ஒரு செய்தி. It is a blessing message. நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். I hope it will be a blessed one for you. அதற்கு முன்பாக Before that, தம்பி எழிலரசன் ஒரு பாடலை பாடுவார். Brother Elil Arasan will sing a song. அதற்கு பின்பு என்னுடைய மகள் தெபோரா ஒரு 10 நிமிஷம் ஆராதனை நடத்துவார். Then my daughter will lead you to worship in 10 minutes, for 10 minutes. அதற்கு பின்பு நாம் வேதத்தை தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். After that we are going to meditate the word of God and we are going to be blessed. அல்லேலூயா. Hallelujah. இப்பொழுது பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான தந்தை என்றே உணர்ந்தேன் என்னேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான தந்தை என்றே உணர்ந்தேன் என்னேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றிக் கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றிக் கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மாலே கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மாலே கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. இம்மட்டும் நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்துக்கு உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. எல்லாரும் தங்களுடைய கரங்களையும் தங்களுடைய குரல்களை உயர்த்தி உன்னதமான தேவன் உங்களுடைய ஆராதனையில பிரியப்படுகிறார். ஆமென். ஹalleluya. ஆண்டவரே அப்பா, உம்மை ஆராதிக்க எங்க கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. எங்க 2-3 பேர்கள் உம்முடைய நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவருக்கு மத்தியில உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே எப்பொழுதும் உம்முடைய நாமத்தினால கூடி இருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே கிருபையா ஆண்டவரே இங்க பிரசன்னமா இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா உம்முடைய அளவில்லாத பிரசன்னத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே வாங்க வாங்க ராஜா, உம்முடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சி நிற்கிறோம் சுவாமி.
பிரசன்னத்தால் நிரப்பிடும் இயேசு தெய்வமே, உம் மகிமையால் நிரப்பிடும் இயேசு தெய்வமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னத்தால் நிரப்பிடும் இயேசு தெய்வமே, உம் மகிமையால் நிரப்பிடும் இயேசு தெய்வம். பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எல்லாரும் இருதயத்திலிருந்து எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் உள்ளத்திலிருந்து உம்முடைய பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன் அப்பா, ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் உம்முடைய பிரசன்னம் தேவ பிரசன்னம். இருதயத்திலிருந்து அவரை அழைப்போமா. பிரசன்னம் உம்முடைய பிரசன்னத்தினால பிரசன்னம் இறங்கி வாங்க ராஜா. பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம், முழு ஆவியோடு பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அதிகாலையில் தேடுகிறேன், அதிகாலையில் தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன் அப்பா, ஆர்வமுடன் உம்மை நான் நாடுகிறேன். பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அப்பா. பிரசன்னம் பிரசன்னம் உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. எங்கள் குறைகளை தீர்ப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆத்துமாவை ரட்சிக்க வந்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை மாம்சத்தில் எங்களை காக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இடது பக்கம் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும்
ஒன்றும் என்னை அணுகாது ராஜா. Amen, எல்லாம் Jesus. உம்முடைய கிருபை தகப்பனே. Amen. எல்லாம் உம்முடைய கிருபை தகப்பனே. Amen. சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் எங்களோடு இருக்க நாங்கள் எதற்காக அஞ்ச வேண்டும்? Amen. எந்த நோய் வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை ராஜா. ஏனென்றால் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி அப்பா. இந்த 10 குஷ்டரோகில அந்த ஒரு குஷ்டரோகி நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை திரும்பிட உம்மிடத்தில் வந்தான் ஆண்டவரே. அதை போல அப்பா நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஆராதிச்சிருக்கோம் தகப்பனே. ஆராதிக்கிறோம் தகப்பனே. தயவாய் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே நீர் பிரவேசித்து கரடு முரடானவைகளை செவையாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கோணலானவைகளை நேரையாக்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே தொட்டதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம். விதியான விலை பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. அசைவாடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனை கலந்து கொள்ள வந்த உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். I greet all you in the Jesus name. இந்த ஆன்லைன் மூலமாக எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். And also the people who have joined with us through the online, I'll greet you also. கர்த்தர் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly. நாம் தேவ செய்திக்காக கடந்து செல்வோம். Let's go to the word of God. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு The word of God is என்னை தேடி வந்த இயேசு. the God who came in search of me. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் வாழ்க்கையில இயேசு என்னை தேடி வந்தார்னு சொல்றீங்க? In how many of your life did God came in search of you? அல்லேலூயா. Hallelujah. நான் 95வது வருடத்துல எனக்கு வயது அப்பொழுது 29 வயது. When I was 21 in 1991, நான் உலகத்தாரை போல தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். I lived like a worldly people in the world. தேவன் என்னை தேடி வந்து ஒரு நபர் மூலமா என்னை சந்தித்ததனால God has came in search of me through a man. என் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி போனது. Then my life had changed a lot. சொல்ல போனா ஒரு கிளைக்க போயிட்டு இருக்கிற ஒரு நபர் To sell it literally, when a person go in north, அப்படியே மேற்க திரும்பி நடந்தால் எப்படி இருக்குமோ it's like he had turned its direction towards south. அதே போல என் வாழ்க்கை முற்றிலுமாக மாறினது. Likewise my life have been changed. என் வாழ்க்கையில மாற்றம் உண்டானது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. The change that have been happened in my life become a blessing for me. இயேசு யாரை சந்திக்கிறார்களோ People who have been seen by Jesus, அவர்கள் வாழ்க்கை மாறுவது மட்டுமல்ல, not only their life will be changed, அவங்களுக்கு ஆசீர்வாதமும் உண்டாகிறது. there will be a blessing for them. அல்லேலூயா. Hallelujah. இயேசு கொடுக்கிற ரட்சிப்பை குறித்து தான் இன்றைக்கு விவரமாக நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to detailedly meditate about the salvation that God going to give us. அல்லேலூயா. Hallelujah. வாசிப்போம் லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷகுமாரனா யாரு? Who is the son of man? யோவான் 1:1 எடுத்து வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியிலே வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. In the beginning was the word, refers to Jesus. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். In the beginning he was with God. அவர் தேவனாக இருந்தார். And he was God. சகலமும் அவர் மூலமாக தான் உண்டாயிற்று. Everything was created by him. Hallelujah. என்னையும் உன்னையும் தேடி வந்த இயேசு, The God who came in search of us, சாதாரணமான காந்தி புத்தரை போல் அல்ல. is not like a normal person like Gandhi and Buddha. சகலத்து சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன். But he is the one who created everything and almighty. அல்லேலூயா. Hallelujah. சில பேர் காந்தி புத்தர் இயேசுன்றாங்க, மூணு பேர் ஈக்குவல் பண்றாங்க. Few of them saying that Gandhi, Buddha and Jesus are same.
அது அறியாமல் சொல்லுகிற காரியம். They are saying that due to lack of knowledge. இவர்களெல்லாம் எதையும் அவர்கள் சிருஷ்டிக்கவில்லை. They did not create anything. அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக அவர்கள் தேவனாகவும் இல்லை. They are not God before their birth in this earth. ஆனால் இயேசு கிறிஸ்து But Jesus, மனிதனாய் பிறப்பதற்கு முன்பாக அவர் தேவனாக இருந்தவர். before coming as a human, he was God. அவர் மூலமாகவே சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. Through him everything was made, and for him it was created. நீங்கள் கேட்கலாம், அப்படி இருக்கும்போது எதற்கு அவர் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று. May ask, then why did he come as a human? வேதம் சொல்லுகிறது, Bible says, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள், அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. இவ்வளவு வல்லமுள்ள தேவன், this almighty God, அடிமையின் ரூபமாக பூமியிலே வந்தார். came as a slave. in this earth. அடிமையின் ரூபம்னா என்ன? What does mean by in form of slave? ஆதாமை படைக்கும் போது When God created Adam, தனது சாயலாய் தனது ரூபத்தின்படி ஆதாமை படைத்தார். God created him in his own image and likeness. ஆதாமை ஏவாளும் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருந்தார்கள். Adam and Eve was filled with the presence of God totally. தேவனை போலவே இருந்தார்கள். And they was like God. ஆனால் ஒரு பாவம் செய்யும் போதோ, But when after did they their sin, தேவ மகிமை இழந்து போனார்கள். they lost the presence of God and நானும் glory. நீங்களும் And even you and me, தேவ சாயலாக இல்லை, and now we are not in the presence of God or in the glory of God. மகிமை இழந்த ஆதாமின் சாயலாய் இருக்கிறோம். We are like Adam who had lost the presence and glory of God. பிசாசுக்கும் பாவத்துக்கும் அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். And we are in the slavery of sin and Satan. தேவன் எப்படி அவதாரம் எடுத்து வந்தார் தெரியுமா? Do you know how Jesus came? அடிமைப்பட்டு போன மனிதர்களுடைய சாயலாக அவர் அவதாரம் எடுத்து பூமியில வந்தார். He took a form like a man who got slaved in Satan and sin. தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், He made himself of no reputation and took upon his form of servant. தம்மைத்தாமே வெறுமையாக்கி, And being thought it not robbery to be equal with God. ஒரு அடிமையின் ரூபத்தில் என்னை போல உன்னை போல மனிதனாக அவதாரம் எடுத்தார். Came as a கரங்களை தட்டி தேவனை Hallelujah. எதற்காக அவர் மனிதனாக வர வேண்டும்? Why should he come as a human? லூக்கா 15:4 எடுத்து வாசிங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூடி வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருக்கிறது. A shepherd has 100 sheep. அவன் மேய்க்கும்படி காடுகளுக்கு அதை ஓட்டிக்கொண்டு செல்லுகிறான். To feed them, he is leading them to the wilderness. மாலை நேரமாகிறது. It has come to evening. அந்த ஆடுகளை வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டிய நேரம். It is a time to make them to go home. அப்பொழுது கவுண்ட் பண்ணுகிறார். அப்பொழுது அவர் கவுண்டிங் பண்ணுகிறார். Then he is counting. ஒரு 99 ஆடு தான் இருக்குது, ஒன்னு மிஸ் ஆயிருக்கு. Only 99 was there, one was lost. அந்த ஒரு ஆடை, அந்த 99 ஆடை விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போய் அதை கண்டுபிடித்து தன் தோள் மேல போட்டுக்கொண்டு சந்தோஷப்படுவார். Hallelujah. He left that 99 in the wilderness and went in search of that one and found it and laid it in their shoulder and rejoicing. அவர் வீட்ல வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுவாராம். He said to his friends and neighbors, and he's wondering and rejoicing over there. என் ஆடு காணாமல் போனது. That he says that my sheep was lost. ஆனாலும் நான் தேடி கண்டுபிடித்து விட்டேன். But I found it. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு கிறிஸ்து Jesus also. எதற்காக மனிதனாய் வந்தார் என்றால், Why he came as a human being? நாம் அவருடைய சொத்து.
We are his own property. ஏன் ஒரு மேய்ப்பன் அந்த ஆட்டை தேடி போகிறான் என்றால் Why does his shepherd go in search of a sheep is அது அவனுடைய சொத்து, because it is his property. அது அவனுக்குரிய ஆடு. It belongs to him. அதனால அவன் தேடி கண்டுபிடிக்க போகிறான். So he went in search of it. இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனாக வந்தார் என்றால் Why Jesus came as a human means நாம் அவருடைய சொத்து. because we are his property. ஆதாமை கர்த்தர் சிருஷ்டித்தார், God created Adam. அவனுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். We are his generation நாம் எல்லாம் ஆண்டவருடைய சொத்து. கரங்களை and we all belongs to him. Hallelujah. காணாமல் போன ஆடை தேடுவது போல Like a shepherd searching in the lost sheep, இயேசு பூமியில நம்மை தேடி வந்தார். God came in search of us. கடவுள் நம்மளை தேட வேண்டுமா? Do God need to search us? கடவுள் கண்களுக்கு மறைந்து போக வாய்ப்பு இருக்கிறதா? Is there a chance that we got lost in the sight of God? வேதம் சொல்லுகிறது, Bible says, ஆதியாகமம் 3:8 வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவனுடைய மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சியங்களுக்குள்ள ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாம் பாவம் செய்த பின்பு after Adam had did sin, ஆண்டவருடைய பார்வைக்கு விலகி ஒளிந்து கொண்டார். he hid himself from the sight of God. தினமும் மாலை நேரத்திலே ஆண்டவர் ஆதாமோடு ஏவாளோடு உறவாடுகிற பேசுகிற பழக்கம் உண்டு. God has a habit of having a good relationship and conversation with Adam and Eve at the evening time. எப்பவும் போல அவர் வருகிறார். He came as usual, தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இல்லை. but Adam and Eve was not there. கூப்பிடுகிறார், ஆதாமே ஆதாமே எங்கே என்று. He's calling, Adam, Adam, where are you? ஏன் ஆண்டவருடைய கண்களுக்கு அவர் மறைந்து போனார்கள்? Why did they was hidden and not available in the eyes of God? ஏசாயா 59:1 சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஒருவனுடைய பாவம், the sin of one, தேவனுடைய முகத்தை மறைக்கிறது. will hide the face of God too. அதனாலதான் ஆதாம் ஆதாம் என்று அன்றைக்கு தேடினார். So only God searched Adam, ஆனாலும் அவர் கண்டுபிடித்து விட்டார். but also he found it, his fear. இன்றைக்கு கூட Even today, ஆதாமின் சந்ததியினராய் இருக்கிற நாமும் கூட even we, the generation of அநேக Adam, பாவங்களை செய்திருக்கிறபடினால் had done many sins. தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. So only the face of God have been hidden towards us. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க கூடாதபடி அவர் முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. His face was hidden to not give blessings to us. தேவன் நம்மளோடு உறவாடி மகிழ முடியாதபடி பாவ நடுச்சுவராக இருக்கிறது. The sin is being a wall between us and God to not get blessing and to have a good relationship with God. அந்த நடுச்சுவரை தகர்க்கவும், to break that wall, நம்மளோடு ஐக்கியமா இருக்க வேண்டும் என்பதற்காக, and to also have a good relationship with us, இயேசு மனிதனாக அவதாரம் எடுத்து நம்மை தேடி வந்தார். God has கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சத்தமா, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். 1 தீமோத்தி 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், The one who created everything is almighty, தன்னைத்தானே வெறுமையாக்கி made himself unworthy,
and low ஒரு to down, சாதாரண மனிதனாக எதற்காக வந்தார் என்றால், and came as a normal human being because ஒரு மேய்ப்பன் காணாமல் போன ஆடை தேடுவதை போல தேடி எதற்காக வந்தார் என்றால், he also came like a shepherd who came in search of a lost sheep, பாவத்தில் விழுந்து போன என்னையும் உன்னையும் மீட்பதற்காக, to redeem you and me ரட்சிப்பதற்காக from the தேடி sin and வந்தார். to give salvation. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் இவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கும்போது God was so loving on us. உலகம் பாவிகளை எப்படி பார்க்கிறது தெரியுமா? Do you know how the society or the world will see the sinner? உலகம் பாவிகளை புறக்கணிக்கிறது. The world rejects the sinner. உங்க தெருவில் யாராவது ஒரு விபச்சார ஸ்திரீ இருந்தாலோ, If there is an adultery woman in your street, ஒரு குடிகாரன் இருந்தாலோ, or if there is a drunken man, அல்லது ஒரு கொலைகாரன் திருடன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இருந்தாலோ, or if a person who has got prisoned like a murderer or a thief, அவங்களோட நெருங்கி பழகுவதற்கு விரும்ப மாட்டார்கள். you will not have a thought to have a good relation or close relationship with them. ஒரு திருமணத்துக்கு போனா கூட, Even if you go to a marriage, ஒரு விபச்சார ஸ்திரீக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட கூட விரும்ப மாட்டார்கள். we will not have a desire to sit behind an adultery woman and eat. தெரியாம உட்கார்ந்துட்டா கூட எந்திரிச்சு போயிடுவாங்க. Even if they sit unknowingly, they will run away from. இந்த நாட்களில் மட்டுமல்ல, Not even today. அந்த நாட்களிலும் ஜனங்கள் பாவிகளை உலகம் புறக்கணித்தது. Even in those days also, the world rejected the sinners. மார்க் 2:16 வாசிங்க. அவர் ஆயக்காரரோடும் அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு, அவர் ஆயக்காரரோடும் அவருடைய சீசரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திருப்புகிறதற்கு அழைக்க வந்து. கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. Hallelujah. இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே, In the days of Jesus' ministry, பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டார். He ate with the sinners. ஆயக்காரர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டார். He also ate with the scribes and Pharisees. ஆயக்காரர் என்றால் அந்த நாட்களிலே சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். The tax collectors means they are the one who have been rejected or ignored by the public. அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். They have been hated or treated low. அன்பு பிள்ளைகளே, My beloved, இயேசு கிறிஸ்து or Jesus Christ, உலகத்தார் அற்பமாய் எண்ணுகிறதை போல அவர் எண்ணவில்லை. He did not treat the people like the world people. காரணம் என்ன? Why? Because அவர்களை மீட்க வந்தார். He came to save them. அவர்களை ரட்சிக்க வந்தார். He came to give salvation. அதனால் அவர் சொல்லுகிறார், So he says that வைத்தியன் சுகமுள்ளவனுக்கல்ல, வியாதிஸ்தனுக்கே வைத்தியன் தேவை. physician need not go to a good healthy man but to the sick. நான் நீதிமான்களை தேடி வரவில்லை, பாவிகளை தேடி அவர்களை ரட்சிக்க மீட்க வந்தேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். I did not came in search of a righteous man but to save the sick and the sinner. யாராவது இங்க இருக்கிறவங்க, நீங்க வருத்தப்படுறவங்க யாராவது இருக்கிறீங்களா? If any one of you who are here is worrying, யாரும் என்னோட சேர மாட்டேன்றாங்க, or like nobody is joining with me, எல்லாரும் என்னை விட்டு ஒதுங்கி போகிறாங்க, everyone is ignoring me and going, எனக்கு யாருமே நட்பு இல்லை, I have no friendship, யாருமே எனக்கு உறவினர்கள் இல்லை, there is no relatives for me, என்னை எதிலுமே முன்னாடி நிப்பாட்ட மாட்டேன்றாங்க, no one is making me stand in என்னை front ரொம்ப of அற்பமா நினைக்கிறாங்க, public, they are treating me low. நான் என்ன செய்வதென்று தெரியல என்று நினைக்கிறீர்களா? If you think I don't know anything to do, உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். there is one who loves you. Hallelujah. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிறார், தம் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். முதல் பாயிண்ட் சொன்னேன், பாவிகளை உலகம் புறக்கணிக்கிறது. That world will reject the sinner. இரண்டாவது பாயிண்ட், The second point is உலகம் பாவிகளை வெறுக்கிறது. the world hates the sinner. லூக்கா 19:7 வாசிப்போம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு போதும். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்துக்கு போகிறார். Jesus was going to Jericho. அந்த பட்டணத்தார் யாவரும் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். All the people in that city have surrounded him. அங்க அந்த ஊர்ல இந்த சகேயுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. The one who was living in that city who named Zacchaeus was eager to see Jesus. அந்த ஊர்ல அவன் பெரிய மனுஷனாய் இருந்தான். He was a great man in that city. நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தான். He was in a good position. ஆனாலும் அவன் குள்ளனாய் இருந்தான். But he was a dwarf. இயேசுவை பார்க்க முடியவில்லை. He could not see Jesus Christ in the crowd. அவர் வருகிற வழியிலே ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்து கொண்டான். But he while in the way he went to a tree and sat over there. இயேசு இந்த வழியாய் வரும்போது எப்படியும் பார்த்து விட வேண்டும் என்று. He has the desire that anyway Jesus will come by that way, I will see him. இயேசு வந்து கொண்டே இருக்கிறார். Jesus is coming on that way. அந்த இடத்துல வந்து சகேயே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னார். After reaching that place, Jesus looked up and called Zacchaeus, come down, I am going to come to your house. அவனுக்கு ஒரே சந்தோஷம். He was filled with joy இயேசு என் வீட்டுக்கு வருகிறார். that Jesus is coming to my home. கரங்களை பிடித்து கொண்டார். And he holded his hand. இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். And he tried to invited him to his house. ரெண்டு ஸ்டெப் கூட வைக்கல. Not even he took 2 steps ஜனங்கள் further. மத்தியில ஒரு முறுமுறுப்பு வருகிறது. He heard a murmur in the crowd. இதுவரைக்கும் வராத ஒரு சத்தம் வருகிறது. The sound which still did not come has come now. அது என்னவென்றால், What does that mean? பாவியான வீட்டிற்கு ஒரு போகிறாரே. That he is going to a sinner house. அவன் எவ்வளவு பெரிய பாவி. Do you know how great sinner he is? எவனாவது அவன் வீட்டுக்கு போவானா? Will anyone go to his house? இவன் வீட்டுக்கு இவர் போறாரு. He is going to even his house. இதுவரைக்கும் இயேசுவோடு நெருக்கி கொண்டு வந்த ஜனம் அப்படியே நின்று விட்டது. Now the people who have, came very close to Jesus went far from him. இப்பொழுது இயேசுவும் Now Jesus, அந்த Zacchaeus, சகேயு மட்டும் நடக்கிறார்கள். and now Jesus and the Zacchaeus alone is walking on the road. சகேயு திரும்பி பார்க்கிறான். And Zacchaeus is turning back. ஊரே நிற்கிறது. The whole city is standing over there. இயேசு மட்டும் தன்னோடு வந்து கொண்டிருக்கிறார். Jesus alone is coming with him. அவனுக்கு பெருத்த அவமானம் ஆயிடுச்சு. He got a very big shame. எதனால இந்த நிலை? He realized, why did this happen? நான் செய்த பாவம் அல்லவா? Because it's my sin, right? அவன் தவறை அவன் உணர்கிறான். Then he realized his own mistake. இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். And by looking towards Jesus, he says that, நான் அநியாயமாய் வாங்கினதை நாலத்தனையாய் திருப்பி கொடுத்து விடுகிறேன். if I got anything in an injustice way, I will return it in a 4 times of it. என் சொத்துல பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்றார். He promised that he will give the half of his wealth to the poor. அவன் பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்து விட்டது. He got a hateness towards the sin. இந்த பணத்திற்காக தான் அவன் அநேகரை ஏமாற்றி பணத்தை சம்பாதித்தான். For this money only he had betrayed many of them and earned this money. ஊரே இவனை இவ்வளவு வெறுக்கத்தக்க சூழ்நிலை இந்த பாவம் தான் உண்டாக்கினது. This sin only made the whole city to hate him. இந்த பாவத்தில் சம்பாதித்த பணத்தை நான் பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். Then he promised that the money which have been earned through this sin will be given half of to the poor. யார் யார்கிட்ட அநியாயமா சம்பாதிச்சனோ அதெல்லாம் நாலத்தனையா திருப்பி கொடுக்கிறேன் என்றார். And also he promised that he will give 4 times that have been earned in a wrong way. இயேசு சொன்னார், Jesus said, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. today the salvation has come to this house. இவனும் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறானே. And he is also a son of கரங்களை தட்டி Abraham. தேவனை மகிமைப்படு. Hallelujah. முதல் பாயிண்ட் சொன்னேன், I told the first point. பாவிகளை உலகம் புறக்கணிக்கிறது என்று. The world rejects the sinner. உலகம் புறக்கணித்தாலும் கூட Even the world rejects the sinner, பாவிகளை இயேசு ஏற்றுக்கொண்டார். but God accepts the sinner. இரண்டாவது, உலகம் பாவிகளை வெறுக்கிறது என்று. Second thing, the world hate the sinners. சகேயு எல்லாரும் வெறுத்து ஒருவன் அவன் வீட்டுக்கு வராவிட்டாலும் கூட Though people around him hated him and did not even come to his house, இயேசு தனி மனிதனா அந்த வீட்டிற்கு சென்றார். Jesus himself as a soul man went to his house. காரணம் என்ன? What is the reason? இழந்ததை தேடுவதற்கு, கண்டுபிடிப்பது, ரட்சிப்பதற்காக. Amen. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. Why? Because he came to seek and to save that which was lost. மூணாவது பாயிண்ட்,
The third point is, உலகம் பாவியை நியாயம் தீர்க்கிறது. and the world judges the sinner. யோவான் 8:3 வாசிப்போம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஆ. ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறியலை கடவான் என்று சொல்லி, இவள் மேல் முதலாவது கல்லெறி கடவன் என்றார். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். கரங்களை தட்டி விபச்சாரத்தினால் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, the woman which was caught in the act of adultery, அவளை ஒரு நாயை போல இழுத்து கொண்டு வருகிறார்கள். she have been dragged like a dog in the street by the accusers, அந்த ஜனத்தின் மத்தியிலே நிப்பாட்டி and make her stood among the crowd, கைகளை பெரிய பெரிய கற்களை வைத்துக்கொண்டு, and brought a big stones in their hand, இயேசுவே, and asked Jesus, இவள் விபச்சாரத்தினால் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறாள். she have been caught in the act of adultery, இவரை கல்லெறிந்து அடித்து கொள்ள வேண்டும், we have to stone her. நீர் என்ன சொல்லுகிறீர்? What do you say? அல்லேலூயா. Hallelujah. சில பேருக்கு, நீ எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கிற? Some people used to ask, why do you live still now? போய் சாக வேண்டியதான எல்லாம் Let சொல்லுவாங்க. you die, right? Like that they used to ask. சில பேர் ஏதாவது தவறு செய்து விட்டால், Few of them, when they did mistake, ஒரு முறை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் மன்னிக்க மாட்டார்கள். even if they ask, please forgive me for this time, they won't forgive them. எல்லார்கிட்ட சொல்லி அவமானப்படுத்துவார்கள். They will announce to everyone and make them shame, எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று துடிப்பார்கள். and also will be very eager to make them punished. நான் நினைக்கிறேன் இந்த ஸ்திரீ கெஞ்சிருப்பாள் நினைக்கிறேன். I think this adultery woman would have requested them, இந்த ஒரு விஷயம் என்ன மன்னிச்சிருங்க, like asking, please forgive me for this one இல்ல time. கொல்லாம விட மாட்டோம் என்று இழுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். But the accusers have brought her like, no, I will not leave you without killing you. இயேசு கிறிஸ்து ஏன் நியாயம் தீர்க்கவில்லை? Why did Jesus did not judge? எல்லாரும் அவளை கொல்ல வேண்டும் என்று இருக்கும்போது ஏன் இயேசு கிறிஸ்து அவளை தப்புவித்தார்? Why did Jesus escaped her from the punishment? எல்லாரும் நியாயம் தீர்த்தபோது இயேசு ஏன் அவள் பாவத்தை மன்னித்தார்? Why did Jesus forgive her instead of punishing her like others? பாவிகளை நியாயம் தீர்க்க அழிக்க வரவில்லை, பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். The Lord Jesus came. என்னை தேடி இயேசு வந்தார். பாவியை உலகம் புறக்கணித்தாலும், even though the world rejects the sinner, உலகம் பாவியை வெறுத்தாலும், even though the world hates the sinner, உலகம் பாவியை நியாயம் தீர்த்தாலும், even though the world judges the sinner, இயேசு கிறிஸ்து பாவிகளை மன்னிக்கிறவராக ரட்சிக்கிறவராக இருந்தார். Jesus was one who forgave and gives salvation to them. லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தார்.
what is the reason is for the Son of Man is come to seek and to save that which was lost. எப்படி நம்ம ரட்சித்தார் தெரியுமா? Do you know how did he save us? ஒரு சிறு பையன் இருந்தான். For instance, I say you there was a small kid. அவன் படகு செய்து தண்ணீரில் விட்டு விளையாடுகிற ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்தது. He had a habit of making boats and playing by making floating in the river. நாம் கூட சின்ன வயசுல இருக்கும்போது பேப்பர்ல படகு பண்ணி தண்ணியில விடுவோம். Even when we are small, we used to make boats through paper and make them float in the water. நானெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது When I was young, மாட்டு வண்டி செய்திருக்கிறேன். I used to make cart. பொம்பரம் செய்திருக்கிறேன். And I used to make ஜல்லிக்குச்சி செய்திருக்கிறேன். and used to make some bags வீடு like கட்டி this. இருக்கிறேன். I have built houses. நாங்க பண்ணாத அட்டகாசமே இல்லை. There is no naughtiness that I did not do. காசு கொடுத்து வாங்க முடியாதனால எல்லாம் நாங்களே ஓனா பண்ணுவோம். Because we don't have money to purchase it, we used to make by ourselves. நாங்க எங்களுக்கு தேவையான விளையாட்டு சாமானுங்க நாங்களே செய்வோம். We used to make the things that we need. அதே போல அந்த சிறு பையன் அந்த கட்டையினாலே ஒரு அழகான ஒரு போட்டை செய்கிறான். Likewise, the little kid is making a boat by a wooden அதற்கு அழகான பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறான். and also is painting with the beautiful colors. அவங்க வீட்டு ஓரமாய் ஓடுகிற அந்த ஓடையில விடுவான். He used to make it float on the river or the அது ஆடி ஆடி அழகாய் போறதை பார்த்து சந்தோஷப்படுவான். He will be happy seeing the floating over there. அவன் ஸ்கூலுக்கு போற நேரத்தை தவிர இப்படி அவன் விளையாடி கொண்டிருப்பது அவனுடைய பழக்கம். Except the timing going to school, he used to play like. என்று ஒரு வெள்ளம் வந்து விட்டது. One day suddenly a flood came over there. அவனுடைய படகை அதை அடித்து கொண்டு போய் விட்டது. It made that boat to go away. அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறான். He tried so much to catch it. அது வேகமாக அடித்து கொண்டு போய் விட்டது. But it was floated away very far. அவன் ரொம்ப மன வருத்தம் ஆகி போயிடுச்சு. He had a sorrowful heart. அப்படியே சோகத்தோடு ஸ்கூலுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறான். With sadness he is going to school and coming. ஒரு வாரத்துக்கு பின்பாக After 1 week, அவனுடைய ஸ்கூல் பக்கத்தில் இருக்க அந்த கடையை பார்க்கிறான். he saw a shop near his school. என்ன ஆச்சரியம். What is surprise? இவனுடைய படகு அந்த கடையில விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. The boat which was lost by him was kept as a sale item in that shop. ஓடி போய் கேட்கிறான், அங்கிள் இந்த படகு எனது என்று சொல்றான். After seeing it, he ran immediately and asked that it belongs to him. அவன் சொல்ல, ஹலோ. Then the shopkeeper told that, hello. நான் இதை விற்பனைக்காக வைத்திருக்கிறேன். இது நான் ஒரு இடத்திலே வாங்கினது, இது என்னுடையது என்று சொன்னான். He said that it belongs to me. I have bought from one for the sale. உனக்கு வேண்டும் என்றால் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், இதனுடைய விலை 50 ரூபாய் என்றான். He told the little boy, if you want you can buy it for a price, I will give you. அவன்கிட்ட காசு இல்ல. The little boy did not have money. அவன் இருந்தாலும் சொன்னா, கொஞ்ச நாள் அதை அப்படியே உள்ள எடுத்து வைங்க, நான் கண்டிப்பா காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னான். But he surely said that please keep it inside, I will one day buy it. வீட்டுக்கு வந்தான். He came to house. தன் உண்டியெல்லாம் உடைச்சு பார்த்தான். He breaked all the money pigs and saving bottle. கொஞ்சம் தான் காசு இருந்தது. There was only few money. அவன் எப்படியோ காசை சேர்த்தான். But however he gathered some money. நான் சிறுவனா இருக்கும்போது கடைக்கு போக சொன்னாங்களே, எங்க அம்மாட்ட காசுக்கு 1 ரூபா கொடுத்தா போறேன்னு சொல்லுவேன். Me when I was small, I used to ask a bribe from my mom. சில நேரத்துல 50 பைசா கொடுப்பாங்க, சில நேரத்துல 1 ரூபா கொடுப்பாங்க. Sometimes my mom used to give 50 paise or 1 rupee. அதெல்லாம் நான் சேர்த்து வைத்து எனக்கு தேவையானதை நான் வாங்கி கொள்வேன். At the time I used to make it a save and buy whatever I need. அதே போல இவன் என்னென்ன வேலை செய்தான்னு தெரியல. I don't know whatever work did he did. ஒரு வழியா 50 ரூபாய் சேர்த்து விட்டான். Ultimately he gathered 50 rupee. அதை எடுத்துக்கொண்டு கடைக்கு ஓடுகிறான். After taking that he running to the shop. அந்த கடைக்காரன் இடத்துல கொடுக்கிறான். And giving to the shopkeeper. அதை எண்ணி பார்த்து விட்டு அந்த கடைக்காரன் அந்த போட்டை எடுத்து அவன் கையில கொடுத்தான். After counting that money he gave, he is returning that boat to that little boy. ஒரே சந்தோஷம். He was a joyful heart. ஓ என் படகு திரும்ப கிடைத்து விட்டது. He was extremely happy that he ரொம்ப got the சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்தான். கரங்களை தட்டி இது. Hallelujah. அன்பு பிள்ளைகளே, My beloved, தேவன் ஆதாமி ஏவாளை சிருஷ்டித்தார். God created Adam and Eve. நாம் ஆதாமுடைய சந்ததிகள். We are the generation of Adam and Eve. நாம் தேவனுடைய சொத்து.
We are the property of God. ஆனால் பாவம் செய்ததுனாலே But due to the sin, பிசாசின் பிள்ளைகளாக பிசாசுக்கு அடிமைகளாக மாறி போனோம். we had become the slave of the Satan and sin. இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக இறங்கி மனிதனாய் வந்தாலும் கூட Even though Lord Jesus Christ came as a small human being like us, அவனுக்கு கிரயம் கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. it was made a situation where he has to pay a price for அந்த it. சிறு பையனுடைய அவனது படகா இருந்தாலும் கூட Though that boat belongs to that little boy, அவன் கிரயம் செலுத்தியது மீட்க வேண்டியதா இருந்ததை போல it made a situation that he has to pay a price for to இயேசு redeem it. கிறிஸ்துவும் நம்மளை மீட்பதற்கு கிரயம் செலுத்த வேண்டியதாக ஆகிவிட்டது. Even Jesus did also a price for us. என்ன கிரயம்? Do you know what is the price that he gave? எபிரேயர் 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆமென். ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு கிடைக்காது. இப்ப பாவம் செய்ததனால தானே பிசாசுக்கு அடிமையாக ஜனங்கள் இருக்கிறார்கள். Because the sin they did only, they are becoming the slave of the Satan. அந்த பாவத்துக்கு அடிமைப்பட்ட மக்களை மீட்க வேண்டும் என்றால் ரத்தம் சிந்த வேண்டும். To redeem the people who have been captured by sin should be taken should be redeemed by giving the blood. இயேசு Or கிறிஸ்து shed blood. தீர்மானித்து விட்டார். God decided, or Jesus decided, தன்னையே சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்து that by sacrificing himself in the cross, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து by giving a living sacrifice, ரத்தம் சிந்தி நம்மை மீட்பது என்று தீர்மானித்து விட்டார். he decided to redeem us through it. தன்னை சிலுவையில அறையப்பட ஒப்பு கொடுத்தார். And he also surrendered himself to be crossed over there. சாதாரணமாக பலியாகவில்லை. Not sacrificed or offered as an ordinary. ஏசாயா 53:2 சொல்லுகிறது, இளங்காளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பாருங்க, அவர் 16 சிறந்தவர். Is the most beautiful one. ஷாரோனின் ரோஜா. He is the rose in the petal. பள்ளத்தாக்கின் லீலி. And is the valley in the புறாவின் கண்களை உடையவர். And it has the eyes of dove. சுருள் முடி உடையவர். And he has a curly hair. அவரை போல அழகுள்ளவர் உலகத்தில் யாரும் இல்லை. There is no one so beautiful than our God. ஆனா அவரை சிலுவையில் அறைந்த போதோ, but when he was crossed on the cross, அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லையா. he was not in the form and the காரணம் என்ன? What is the reason? 2 கைகளில் ஆணி, in both hands there was nail, கால்களிலே ஆணி, and even in the foot சிரசிலே முள்முடி, and there was a harming crown on the forehead. வாரினால் அடித்ததனால உடல் முழுவதும் காயம். Because they have beaten and on the back there was full of wounds over his body. வேதம் சொல்லுகிறது, Bible says, அவரை பார்க்க முடியாத அளவுக்கு அவர் ரொம்ப கோரமாக இருந்தார். The Bible says he's not even be able to see. He was that bad in that cross. 3வது வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். Hallelujah. தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். The one who made mistake should be punished. தவறு செய்தவன் மரிக்க வேண்டும். The one who made the mistake should be died. ஆனால் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? But do you know what did Jesus do? நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு He accepted all our sins அவர் நீதியை நம்ம மேல வைத்து விட்டார். and kept his righteousness on our head.
நாம் இன்றைக்கு நீதிமான் நான் நீதிமான் என்று பாடுகிறோம். Today we are singing that I am a righteous man, I am a righteous man. அந்த நீதி எப்படி உங்களுக்கு கிடைத்தது? How did you receive that righteous? இயேசு கிறிஸ்து நீதி நமக்கு கிடைத்தது. Lord Jesus Christ righteous came to us. நம்மளுடைய பாவத்தையோ but our sins பிதாவாகிய தேவன் அவர் மேல் சுமத்தினார். the Father God kept on him. ஆறாவது வசனம், நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் மேல் விழப்பண்ணினார். ஏனென்றால் இழந்து போனதை மீட்க வேண்டும் என்றால் அதுக்கு பரிகாரமாக ஜீவனை கொடுக்க வேண்டும், இரத்தத்தை கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாரும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவர் சிலுவையில இரத்தம் சிந்தினார். Amen. Hallelujah. Hallelujah. To make us redeem the whole world's sin was kept on Jesus, and to redeem us Jesus was crucified on the cross. யோவான் 19:34 ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. கையிலே ஆணிகள், காலிலே ஆணிகள், தலையிலே முள்முடி, எல்லா ரத்தமும் சிந்திவிட்டது. There was nails in the hands and the foot, and the crown was put on his forehead. All the blood in his body had floated out. இவர் மரித்து விட்டாரா இல்லையா என்று பார்ப்பதற்கு போர்ச்சேவன் ஈட்டிலே விழாவிலே குத்துகிறான். To make sure that whether he died or not, one of the soldiers is pierced with a spear. டாக்டர்கள் சொல்லுகிறார்கள், the doctor says, சரீரத்தில் இருக்க எல்லா ரத்தமும் வழிந்து விட்டாலும் கூட even though all the blood of your body comes out, கல்லீரலே கொஞ்சம் ரத்தமும் நீரும் இருக்குமா? there will be a blood and water in the liver. பாருங்க, கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தி நம்மை மீட்கும்படிக்கு to shed even the last blood for us. அந்த போர்ச்சேவன் ஈட்டிலே விழாவிலே குத்தி இழுக்கும்போது when the soldier pierced his spear his side, வேதம் சொல்லுகிற ரத்தமும் நீரும் விழாவிலிருந்து வெளியே வந்ததா. Bible says that water and the blood came out of it. அன்பு பிள்ளைகளே, my beloved, நம்மளை மீட்பதற்காக to redeem us and to save us, இயேசு கிறிஸ்து Lord Jesus ரத்தத்தை கிரயமாய் கொடுத்தார். gave his own blood as a price. 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6:20, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. எதற்காக வந்து கொல்லப்பட்டிருக்கிறீங்க? கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்து நம்மளை கிரயத்துக்கு மீட்டு பரிசுத்த ஆவியான நம் கண்காணியாக வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Jesus Christ saved through his blood by paying a price and made the Holy Spirit as a guider over there. Hallelujah. Hallelujah. அப்போஸ்தலர் 20:28 வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்களும் நானும் இயேசு ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, இயேசு ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டவன். We have been saved by the blood of God. அந்த சிறு பையன் தன் படகை மீட்பதற்கு கிரயம் செலுத்தினதை போல, like a little child which paid a 50 rupee to redeem his boat, நான் ஆண்டவருடைய சொத்து. we are the property of him. நான் இருந்தாலும் நான் பிசாசிடம் அடிமையாய் கிடந்தேன். though I am the property of God, I was a slave under Satan. பிசாசு இது என்னுடைய சொத்து என்று சொல்லிக் கொண்டிருந்தான். and Satan was saying it belongs to me. கர்த்தர் அவருடைய சொத்தாக என்னையும் உன்னை மீட்பதற்காக to redeem and to save as his own property, தன்னுடைய முழு இரத்தத்தை சிந்தி கிரயமாய் கொடுத்து என்னையும் உன்னையும் மீட்டார். he shed his own blood, very blood, ரத்தம் as சிந்தி a price for you. மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, கரங்களை தட்டி ரத்தம் சிந்தி மீட்டவரே, ஆமென், இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. a human being and to save us.
கொலோசியர் 1:20 வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் ம், பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் ம், அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் ஆ, அவருக்கு பிரியமாயிற்று. ம். முன்னே அந்நியராயும் முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களையும் ம், பரிசுத்தராகவும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக ஆ, அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே ஆ, இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பிதாவுக்கு முன்னாடி நம்மளை நீதிமான்களாகவும் In front of Father, He made us a righteous man குற்றம் சாட்டப்படாதவர்களாகவும் and to make us unblameable தண்டிக்கப்படாதவர்களாகவும் and also make unreprovable. பரிசுத்தவான்களாக பிதாவுக்கு முன்னாடி நிப்பாட்டும்படி இயேசு தன் ஜீவனை நமக்கு கிரயமாய் கொடுத்தார். Amen. கரங்களை தட்டி Amen. To தேவனை make us stand as a righteous man in the front of Father, He shedded His blood. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அது மட்டுமல்ல, Not only that, யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ ஆ, அத்தனை பேர்களும் ம், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ம். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. Hallelujah. நாம் நீதிமான்கள் ஆகணும் மட்டுமல்ல, இயேசுவின் ரத்தத்தினால நாம் அவர் பிதாவை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பாக்கியம் நமக்கு கிடைத்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Hallelujah. சொல்லுவோம். He not only made us a righteous man, but also gave the right to call Father as a Appa Father. அது மட்டுமல்ல, Not only that, பரிசுத்தவான்களுக்கு என்று தேவன் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். there is a lot of blessing for a righteous man. தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணினது The thing that was made for us, மனிதருடைய கண்ணு காணல, காது கேட்கல, மனசு உணரலன்னு வேதம் சொல்லுகிறது. Bible says that the human did not feel it, nor hear it, nor touch it. ஆண்டவர் Or see it. வானத்திலும் பூமியிலும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. There are more goodness that have been created in heaven and in earth, ஆனால் ஒன்றையும் மனுஷன் அறியலன்னு வேதம் சொல்லுகிறது. but human did not even know one thing of it. பவுலுக்கு ஆண்டவர் பவுலை தமஸ்கு வீதியில சந்திக்கிறார். But when Jesus made a revelation to Paul at the street of Damascus, அவனை பிரஜாதிகர் இடத்திலும் இஸ்ரவேல் இடத்திலும் ராஜாக்கள் இடத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அனுப்புகிறார். Jesus made him to go to the gentle and the king and to the Jewish people to preach the gospel. நீ அவங்களுக்கு எதற்காக அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி மீட்க வேண்டும் என்றால், Why should you say the gospel and redeem them as? அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பரிசுத்தமாக்கப்பட்டுள்ளக்கூடிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். கரங்களை தட்டுங்க. ஒருவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது என்ன நோக்கத்துக்காக அறிவிக்கப்படுகிறது? What is the intention of saying gospel to one? அவனை இருளில் இருக்கிறவனை ஒளிக்கு கொண்டு வருவதற்காகவும், The reason is to make them to come from darkness to light. சாத்தான இடத்தில் இருக்கிறவனை மீட்டு தேவனிடத்தில் கொண்டு வருவதற்காகவும், And also redeem the one who were under the power of Satan to the power of God. பரிசுத்தவான்களுக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தின அந்த ஆசீர்வாதங்களை அவன் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாகவும், And also have the inheritance of the blessing that was made for a righteous. ஒருவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. The gospel is have been preached for Hallelujah. these reasons. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வேதனையை அனுபவித்தார். Amen. Jesus got pained for giving peace to us.
நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக இயேசு சிலுவிலே காயப்பட்டார். To give us healing and health, he was wounded and got striped. நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்காக இயேசு சிலுவையிலே தரித்திரரானார். To make us a richest person, he become a poorer. நம்மை நீதிமானாக்குவதற்காக அவர் பாவியானார். And to make us a righteous man, he has become the sinner. நாம் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக சாபமான சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார். Amen. To make us freedom from the curse, he has become cursed. அன்பு பிள்ளைகளே, My beloved, தேவன் ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் இருக்கிறது. there is a lot of blessings that God had made for us. மனிதன் அறியாமையினாலே, But due to lack of knowledge, வேதனையில துக்கத்தில சுற்றி திரிந்து the கொண்டிருக்கிறான். human is quarreling and drowning அவன் around, ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் sorrow. என்பதற்காக தான் because he has to get the blessings only. இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு Even today, கொண்டிருக்கிறது. the gospel are preached. இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் The one who accepts this gospel will ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். be blessed. யோவான் 3:16 வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கரங்களை தட்டுங்க. தன் குமாரனே சிலுவை மரணம் பரியந்தம் கொடுத்தார். He gave his only begotten son even till the cross. எதற்காக? Why? Because அவரை யாரெல்லாம் இயேசு என்னை மீட்க வந்த ரட்சிக்க வந்தவர் என்று விசுவசிக்கிறார்களோ, the whoever so believes in him that he came in search of me and to redeem me, எனக்காக இயேசு தன் கிரயமாக தன் கடைசி சொட்டு ரத்தமும் கொடுத்திருக்கிறார், என்னை மீட்டு விட்டார் என்று யார் விசுவசிக்கிறார்களோ, whoever so believe in him that he shedded his own blood till the end, அவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். all those people will receive the eternal or everlasting life. அன்பு சகோதரா, our beloved brother, அன்பு சகோதரியே, our beloved sister, இன்று மரித்தால் நீ எங்கே போவாய்? where do you go if you die now? இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பாயானால், if you believe in Jesus உனக்கு Christ, இலவசமான மன்னிப்பு கிடைக்கும். there is a free forgiveness for you. அவர் உனக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். he had price for you, paid யாரும் price. உன்னை அடிமைப்படுத்த முடியாது. no one can make you slave. யாரும் உன்னை நரகத்துக்கு கொண்டு போக முடியாது. no one can take you to the hell. இன்மையிலும் உன்னை துன்பப்படுத்த முடியாது. even in the earth they cannot மறுமையிலும் உன்னை துன்பப்படுத்த முடியாது. nor in the heaven they cannot punish இயேசு you. ரத்தம் உனக்காக because சிந்தப்பட்டிருக்கிறது. Jesus Christ's blood have been shed for you. அல்லேலூயா. hallelujah. 17வது வசனம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். அல்லேலூயா. Hallelujah. இயேசு மனித அவதாரத்தில் எதற்காக வந்தார்? why did Jesus came as a human being? ஒரு மேய்ப்பன் காணாமல் போன ஆட்டை தேடுவதை போல எதற்கு தேடி வந்தார்? why did he came like a shepherd who come in search of a sheep? என்னையும் உன்னையும் தேடி ரட்சிப்பதற்காக. to seek and save us. கண்டுபிடித்த பின்பு அந்த மேய்ப்பன் ஆட்டை தோள் மேல் போட்டு சந்தோஷப்படுகிறதை போல, after he found the sheep, he will be rejoicing நம்மளை மீட்டு பிதாவுக்கு முன்னாடி நிப்பாட்டி, நீதிமான்களாக நிப்பாட்டி, குற்றமற்றவர்களாய் பரிசுத்தவான்களாய் நிப்பாட்டி பிதாவை சந்தோஷப்படுத்துவோம், பரலோகம் சந்தோஷம் அடைவதற்காக இயேசு எனக்காக உனக்காக பூமிக்கு வந்தார். amen. He want to make us a righteous man and keep in front of the Father. He came as a human being. இந்த நல்ல இயேசு எத்தனை பேருக்கு வேணும்? how many of do you எல்லாரும் want எழுப்பி Jesus நிற்போம். Christ? let us stand. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஓ, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அன்பு சகோதரா, my beloved brother, அன்பு சகோதரி, my beloved sister, உலகம் உன்னை புறக்கணிக்கிறதா?
did the world rejects you? உன்னை சமமாக நடத்தவில்லையா? Did not treat them equally? உன்னை பாவி என்று உன்னை புறக்கணிக்கிறதா? Did they ignore you because you are a sinner? கவலைப்படாதே. Don't worry. உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் ஒருவர் The இருக்கிறார். God who accepts us அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. is the one is Jesus. அன்பு சகோதரா, My beloved brother, அன்பு சகோதரி, my beloved sister, உலகம் உன்னை வெறுக்கிறதா? did world reject or hurt you? உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் இருக்கிறார். There is a God who அவர்தான் accepts you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Is the one Jesus. உலகம் உன்னை நியாயம் தீர்க்கிறதா? Did world judges you? நீ எதற்கு இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்று உன்னை சபிக்கிறதா? Do they curse you that why do you still live? உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். There is a God who forgives your sin. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That is Jesus. கரங்களை உயர்த்தி சொல்லு. Hallelujah. Lift your என்னை hands and மன்னிக்கிற say, தெய்வமே, my forgiving God, என்னை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வமே, the God who accepts உம்மை நான் me. விசுவாசிக்கிறேன். I believe in you. நீர் கர்த்தர் என்று I விசுவாசிக்கிறேன். believe that you are நீர் God. ஆண்டவர் என்று I believe விசுவாசிக்கிறேன். that you are Lord. எனக்காக பாவ பரிகாரம் பண்ண தெய்வம் என்று விசுவாசிக்கிறேன். I believe that you என்னை are the one மீட்க who உம்முடைய shed blood for ரத்தத்தை me. கிரயமாக கொடுத்தவர் என்று விசுவாசிக்கிறேன். We believe that you gave நீர் the எனக்காக price of செய்த blood. நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். Thank you for the goodness என் that you பாவத்தை made. மன்னியோ. Please forgive my என் sins. அக்கிரமங்களை மன்னியோ. Please forgive my wrong. சக்கேயுக்கு மன்னிப்பு கொடுத்தவரே. The one who gives அந்த forgiveness to விபச்சார Zacchaeus. ஸ்திரீக்கு மன்னிப்பு The கொடுத்தவரே. one who gave forgiveness to the adulterous என் woman. பாவத்தை மன்னியோ. Please forgive my உன் sins பாவத்தை also. அறிக்கையிடு. Confess your ஆண்டவரிடத்தில் sin. மன்னிப்பு கேளு. Ask for forgiveness to கர்த்தர் உன்னை God. மன்னிப்பார். The Lord will அவர் forgive you. பிள்ளையாக உன்னை Will ஏற்றுக்கொள்வார். accept you as his own son. பரிசுத்தவான்களுக்குடைய சுதந்திரத்தை உனக்கு கொடுப்பார். And he will give the blessings of the righteous man. இன்று முதல் நீ ஆசீர்வாதமாய் And you will be இருப்பார். the blessed one from எத்தனை today. பேர் சொல்றீங்க ஆண்டவரின் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று? God. கரங்களை உயர்த்துங்க, கூப்பிடுங்க. Lift your hands. இயேசுவே, Call upon Jesus. Jesus, பாவியாக என் மீது இரக்கமாயிரும். please be mercy on என் me. பாவத்தை மன்னியோ. Please forgive my கூப்பிடு sins. கூப்பிடு Call கூப்பிடு. upon God. Call upon God. Hallelujah. நான் உங்களுக்காக Oh, Jesus. ஜெபிக்க விரும்புகிறேன். I would like to pray for you. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இவள் பாவங்களை மன்னியோ. இவர்கள் மீது நீர் இரக்கமாயிரோ. Be mercy on them. இவர்கள் மீது தயவாயிரோ. Be compassionate on them, இவள் பாவங்களை Lord. மன்னியும் ஆண்டவரே. Please forgive their sins, Lord. கல்வாரி ரத்தம் சிந்தினீரே. You have shedded your blood இவர்களை at Calvary. மீட்கல்லவா. Please இவர்களை forgive them. ரட்சிக்கல்லவா. Please save them, இவள் Lord. குற்றங்களை மன்னியோ. Amen. இவள் மீறலை மன்னியோ. Please save இவர்களை them. ஆசீர்வதிக்கும்படி And please ஜெபிக்கிறேன். bless them, Lord. பரிசுத்தமான ஊக்கமான ஜெபம் The prayer of a righteous man பிணியாளிகளை ரட்சிக்கும். shall heal the அது sick. பாவம் செய்தவன் மன்னிக்கப்படும் என்று If he did சொன்னீரே. sin, it will be உம்முடைய forgiven. ஜனத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for your people, இவள் Lord. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். We pray that their sins shall be இவள் வியாதிகள் forgiven. குணமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். And we also pray that their இவர்களுக்கு sickness shall be சமாதானம் healed. கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். And also we pray that please provide இவர்களுக்கு peace. ரட்சிப்பு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். We also pray the கர்த்தாவே, give salvation, oh இவர்களுக்கு Lord. ஆயத்தப்படுத்தின Please, Lord. வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் The blessings that have been made in the heaven பூமிக்குரிய and ஆசீர்வாதத்தினாலும் in the earth ஆசீர்வதிப்பீராக. shall be given to them. ஆசீர்வதிப்பீராக. And please bless them. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் நீங்குவதாக. Let the curse in their life be வேதனைகள் removed. நீங்குவதாக. Let the pain in their life be பிசாசின் removed. அடிமைத்தனம் நீங்குவதாக. And the slavery of Satan be removed. கர்த்தர் ஆசீர்வதியும். God bless them. இன்று முதல் நீதிமான்களாய் இருப்பார்களாக. Let them be a righteous man from today. நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் சிரசின் மேல் வருவதாக. Let the blessing of the righteous come to their head. கர்த்தர் ஆசீர்வதியும். God bless them. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் From now on, இவர்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் let them be இருப்பார்களாக. blessed 1,000 times than என்னுடைய now. வாழ்க்கையிலே நீர் சந்தித்து The one who searched it in ஒரு பெரிய my மாற்றத்தை life, கொடுத்ததை போல like changed my life, இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. give the same change in their life. இவர்கள் உம்முடைய ஜனங்களாய் இருப்பார்களாக. Let them be your people. இன்று முதல் உம்முடைய பிள்ளைகளாய் இருப்பார்களாக. Let them be your children. இன்று முதல் உமக்கென்று கனி கொடுப்பார்களாக. Let them give fruits for you, இன்று Lord. முதல் இவர்கள் மூலமாக நாம மகிமையடைவதாக. Let your name be praised ஊழியக்காரன் through நான் them. ஆசீர்வதிக்கிறேன். I am a servant, I am மகனே blessing நீ them, Lord. ஆசீர்வாதமாயிரு. My child be மகளே நீ blessed. ஆசீர்வாதமாயிரு என்று My child be வாழ்த்துகிறேன். blessed. கர்த்தர் உன்னை வாளாக்கள் தலையாக்குவாராக. Let God make you top and not the கர்த்தர் உன்னை bottom. கீழாக்கள் மேலாக்குவாராக. And make you head, not the உன் tail. சிறையிருப்பெல்லாம் நீக்கி உன்னை ஆசீர்வதிப்பாராக. And shall remove all your obstacles and இயேசுவின் bless you. நாமத்தில்
ஆவே. In Jesus' name we pray. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உன் பாவத்தை மன்னித்து இருக்கிறார். God has forgiven your sins. உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். And He has blessed you. ஒரு பிள்ளையாக And ஏற்றுக்கொண்டிருக்கிறார். also He has accepted as இன்று your own முதல் நீ child. as his இயேசுனுடைய own child. பிள்ளை. From now on you are a child of சொல்லு, நான் God. இயேசுனுடைய பிள்ளை. I am a child of God. ஹல்லேலூயா. Hallelujah. இன்று முதல் நீ ஆசீர்வாதமாய் இருக்க From போகிறாய். today you are going to be பக்கத்துல blessed. பார்த்து சொல்லு, இன்று முதல் நீ நல்லா இருக்க போற. See the neighbor and say that you are இன்னையில going to இருந்து be வாழ்க்கை blessed. நல்லா இருக்கும். From today your life will இயேசு be உன்னோடு super. இருப்பா. God will be with நீ you. ஆசீர்வாதமாய் இருப்பா. That you will be a blessed God one. bless you. God bless. WRPM சபையின் ஆராதனை நேரங்கள். சனிக்கிழமை தமிழ் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதல் தமிழ் ஆராதனை காலை 5:30 முதல் 7:30 வரை. இரண்டாவது தமிழ் ஆங்கிலம் ஆராதனை 9 மணி முதல் 11 மணி வரை. மூன்றாவது மாலை தமிழ் ஆராதனை 6 மணி முதல் 8 மணி வரை. எங்கள் முகவரி WRPM சபை, உலக எழுப்புதல் ஜப ஊழியங்கள், 5/311/4 காமராஜர் நகர், 10வது குறுக்கு தெரு, சின்ன எலசகிரி, ஓசூர். பின்கோட் 635-126. தொலைபேசி எண் 9942510703. தேவன் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.